ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினை நாம் மகிமைப்படுவதாக. இந்த காலைவேளையிலே உங்களை யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். கடந்த சில நாட்களாக வார்த்தையை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த வார்த்தை மிக வல்லமையானது. கையில் வைத்து கொண்டிருக்கிற வேத புஸ்தகம் மேபி பார்ப்பதற்கு ஜஸ்ட் நார்மல் பைண்டிங் புக் தானே, சாதா பேப்பர் தானே, இதில் என்ன சார் அப்படி பெருசாக இருக்குதுன்னு நினைக்கலாம். ஆனால் அதை எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அது ஜீவன் உள்ளது. இது எல்லாம் ஆவியானவராலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையே அவ்வளோ முக்கியம். யோவான் 1 அதிகாரம் 1 நாம் வாசித்தோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அப்போ வார்த்தையாகி இயேசு கிறிஸ்து. அப்போ நம்ம பைபிள் படிக்கும்போது நம்ம சும்மா ஏதோ ஒரு கதையை படிக்கல, ஏதோ ஒரு ஹிஸ்ட்ரியை படிக்கல, நம்ம ஒருவரை குறித்து நாம் படித்து கொண்டிருக்கிறோம். உலகத்தையும் எல்லாவற்றையும் உண்டு பண்ணின சகல வல்லமை பொருந்திய தேவன் நம்மோடு பேசும்படியாக வார்த்தையை அவர் நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். அப்போ திஸ் வேர்ட் இஸ் லைஃப். வானம் பூமி ஒளிந்து போனாலும் இந்த வார்த்தை ஒழியாது அப்படின்ருக்கு. கடந்த நாட்களில் நிறைய காரியம் பார்த்தோம்ல. ஏன் வார்த்தை அவ்வளோ முக்கியம்? இட் இஸ் த ஸ்ட்ரென்த் ஃபார் இன்னர் மேன். லைஃப் த்ரூ த வேர்ட் ஆஃப் காட். வி கேன் டிஃபீட் த பேட்டில்ஸ் த்ரூ த வேர்ட் ஆஃப் காட். வின் த கோலியத் த்ரூ த வேர்ட் ஆஃப் காட். லேர்ன் மோர் அபவுட் ஜீசஸ் த்ரூ த வேர்ட் ஆஃப் காட். இப்படி பல காரியங்களை நாம் தியானிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தந்தார். இந்த வாரமும் ஆண்டருக்கு சித்தமானால் இந்த வார்த்தை இம்பார்ட்டண்ட். ஓகே, இதை அடுத்து நம்ம என்ன பண்ணணுன்றத ஆண்டவர் நம்ம கத்தர விரும்புகிறார். இந்த காலவேளையில் ஒரு வார்த்தையை சொல்லி ஆண்டவர் நம்மளோட பேச விரும்புகிறார். வார்த்தை ரொம்ப முக்கியம். ஆனால் நம்ம என்ன பண்ணணுன்றதை ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறார் பாருங்களேன். யாக்கோபு எழுதின நிருபம் 1 அதிகாரத்தினுடைய 22 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். ரொம்ப அழகாக யாக்கோபு நிருபக்காரன் மூலமாக இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்கிறார். கேட்குறது மட்டும் இல்லை, படிக்கிறது மட்டும் அல்ல, லைஃப் இருக்குது, ஸ்ட்ரென்த் இருக்குது, இன்னர் மேனுக்கு டிஃபீட் பண்ணுறோம், இதெல்லாம் ஓகே. ஆனால் இது அடுத்த லெவலுக்கு நம்ம கொண்டு போகணும்னு விரும்புகிறாரு. அதுக்கு என்ன பண்ண சொல்கிறாருன்னா, இது திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, படிக்கிறவங்களாக மாத்திரமல்ல, சொல்கிறபடி செய்கிறவர்களாக இருங்கள் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். ப்ராக்டிஸை தான் கர்த்தர் விரும்புகிறார். நிறைய இடத்துல நம்ம இன்றைக்கி இந்த ஃப்ரேஸ் ரொம்ப ஃபேமஸாக இருக்குல்ல, ப்ரீச், ப்ராக்டிஸ் வாட் யூ ப்ரீச், இல்லை ப்ரீச் வாட் யூ ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகள் வேதத்தில் வாசிக்கணும், வேதத்தை படிக்கணும் விரும்புகிறாரு. அதை காட்டிலும் படித்ததை நாம் கை கொள்ள வேண்டும் என்பதில் அதிக கவனமாக அவர் இருக்கிறார். வருகிற நாட்களில் இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால என்னென்னலாம் நடக்குது அப்படின்றத குறித்து நாம் பார்ப்பதற்கு ஆவியானவர் கிருபை தருவார். இந்த காலவேளையில் ஆண்டவரே, நான் நிறைய படிக்கிறேன், நிறைய காரியத்தை நான் கேட்குறேன், ஆனால் என்னால் ப்ராக்டிஸ் பண்ண முடியலையே ஆண்டவரே, நான் பலவீனமாக அப்படி நான் உடஞ்சி போயிடுறேன் ஆண்டவரே. நான் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த வசனம் எனக்கு தெரியுது, இந்த கோவப்படுற நேரத்தில் நீங்கள் என் கூட பேசுகிறீங்க, கோவப்படாதுன்னு பேசுகிறீங்க. பாவம் அந்த எதனா அசிங்கமான காரியத்தை வரும்போது நீங்கள் என் கூட பேசுகிறீங்க, இது வேணாம், இந்த வசனத்தை எடுத்து கொடுக்குறீங்க. ஆனால் அதை என்னால் ப்ராக்டிஸ் பண்ண முடியல ஆண்டவரே, நான் எங்கேயோ லேக் ஆகிறேன் ஆண்டவரே. எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணணுன்னு ஒரு பக்கம் விருப்பம் இருக்குது, ஆனால் நான் உடஞ்சி போய் உங்களை வேதனைப்படுத்துகிறேன் ஆண்டவரே. எனக்கு ஒரு விஷயம் கூட தூக்கி எடுங்க ஆண்டவரே, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் ஆண்டவர் உங்களை அவர் இந்த வசனங்களை கை கொள்ளும்படி அவர் கிருபை தருவார். என்னால் அதை சாட்சியாக சொல்ல முடியும், தினம் சாட்சியை நல்லா சொல்ல முடியும். நம்ம திரும்பி பார்க்கும்போது சரி, நமக்குள்ளே இந்த கோபம்லாம் மறைஞ்சு போயிடுச்சு, நமக்குள்ளே இருக்கிற அந்த கோபம்லாம் அப்படியே நம்மளை விட்டு ஏதோ நம்மளை ஹோல்டு பண்ணியிருந்த காரியம்லாம் நம்மளை விட்டு விலகி போகிறத எடுத்த உடனே நம்மளால் அதை சென்ஸ் பண்ண முடியாது. ஆனால் இந்த வசனத்தை வாசிக்க இந்த வசனத்தை ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட். உடனே ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. ஆனால் அந்த ரொம்ப சென்சிட்டிவாக இது இயேசு என்னை கூட பேசுகிறாரு, இதைப்படி நான் செய்யணும், அவர் விருப்பப்படி நான் செய்யணும், இதை நான் கை கொள்ளணும் அப்படின்னு அந்த உணர்வோடு ஆண்டவரே இது எனக்கு கிருபை தாங்கன்னு கேட்கும்போது ப்ராக்டிஸ் பண்ணுவதற்கு அவர் ஹெல்ப் பண்ணுவார். நம்மளால் பண்ண முடியாது, நமக்குள்ளே ஆவியானவர் கிரியை செய்வார். இப்போ இந்த காலவெளியில் ஆண்டவரே, நான் கேட்குறது மட்டும் இல்லை, நான் சும்மா அப்படி வாசிக்கிறது மட்டும் இல்லை, அதன்படி செய்ய, அதன்படி நடக்க எனக்கு கிருபை தாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆண்டவர் உங்களோடு கூடுறது பெரிய காரணம் செய்வார்.
ப்ராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். கர்த்தர் உங்களை அவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.